ரா ஆரம்பிச்சோடனே கமெண்ட்ரிஸ் வந்து பேட் மெக்கேஃபோ மைக்கேல் கோலும் வந்து ராவை வரவேற்கிறாங்க. ராவ் வரவேற்றோடனே அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. செத் ரோலின்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறார். நான் ராயல் ரம்பிள் வென்ற உடனே ராயல் ரம்பிள் ஜெயிச்ச பிறகு சனிக்கிழமை தொடங்கும் ரெசில்மேனியா சீசன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸோட முதல் வாரத்தில் சிஎம் பங்கோட நான் தோத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. இவன் செத்ரோலின்ஸ் இவன் முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. செத்ரோலின்ஸ் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். எதுக்குமே எனக்கு முடிவு கிடையாது. நான் மீண்டும் எழுந்து நின்றுருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால தான் நான் ராயல் ரம்பிள் விளையாட போகிறேன். ராயல் ரம்பிள் ஜெயிக்க போகிறேன். கடைசியாக நான் ட்ரீம் மெக்கன்ட்ரியை தோக்கடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன எடுத்தேன்னா, அது ட்ரீம் மெக்கன்ட்ரியாக இருந்தாலும், ஜான் சீனாவாக இருந்தாலும், செமி ஜெயினாக இருந்தாலும், ஜே யூசவாக இருந்தாலும், ரோமன் ரிங்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தூக்கி ராயல் ரம்பிளில் வெளியே எரிய போகிறேன். சிஎம் பங்கோட ட்ரீமை ஒட்டக்கிச்சு அவரை கடைசியாக தூக்கி விட்டு எறிய போகிறேன். கந்தர் மியூசிக் வருது. கந்தர் வராரு. கடந்த வாரம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நான் ஜோக்கரான ஜே யூசவை கதையை முடிச்சு விட்டேன். அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் நீ வந்து என் கூட மோதுறன்றதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ ஃபஸ்ட்டு ராயல் ரம்பிளை ஜெயிக்கிறதுக்கு கவனம் செலுத்து. அப்புறம் வந்து நீ யார் கூட மோதணுன்றதை முடிவு பண்ணு. ஹே கந்தர், நீ என்ன நினச்ச? ஜே யூசோ, ஃபின் பாலர், டேமின் பேஸ்ட் இவங்கள போல நினச்சியா? நான் அவங்கள போல கிடையாது. நான் இந்த சாம்பியனுக்குனே ஒரு மதிப்பு வச்சுருக்கிறேன். நான் தாண்டா இந்த சாம்பியன். ஜெயிக்க போகிறேன். ரெசில்மேனியாவில் மோதணும் உன் கூட. நீ யாரா வேணாலும் இரு. ஆனால் வந்து இவ்வளோ நாள் நீ என்ன வேணாலும் சாதனை பண்ணியிருக்கலாம். இந்த 2025 இந்த கந்தர் தான் சாம்பியன் ஆகிருக்க போகிறான். கந்தர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறான். தொடரப்போகுது அந்த கதை. ஆனால் நீ ராயல் ரம்பிளில் ஜெயிச்சின்னு வச்சுக்கேன், ப்ளீஸ் 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 என் கூட சேலஞ்ச் பண்ணு. ப்ளீஸ் 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 என் கூட மோது. அப்போ தான் நீ உண்மையான ரெஸ்லர் யாருன்றதை பார்ப்ப. அப்போ தான் உனக்கு என்னோட பலம் புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுக்குற. அதுக்கப்புறம் லோகன் பால் வரார். லோகன் பால் வந்தோடனே ஆடியன்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். லோகன் பால் ஏதோ பேச முயற்சி பண்ணுறார். ஆடியன்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாராலையுமே கேட்க முடியல. அங்கே உள்ள பக்கத்தில் இன்னும் செத்ரோலின்ஸாலையும் கந்தராலையும் கூட கேட்க முடியல. ஆடியன்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியுமோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த லவுடஸ்ட் பூன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. பெரிய கனவோட வந்திருப்பாரு லோகன் பால். அவரை வந்து ஆடியன்ஸ் முடிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பூதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவரும் முயற்சி பண்ணி மைக்கை வாங்கி நல்லாவே சவுண்டா பேச பார்த்தாரு. ஆனால் வந்து ஆடியன்ஸ்ட்டு அது எடுபடவே இல்லை. இதில் வந்து லோகன் பால் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நானும் ராயல் ரம்பிளில் இருக்கிறேன். நான் 29 பேரை எலிமினேட் பண்ணிடுவேன். நான் தான் ரெசில்மேனியாவில் ஒன் சாம்பியன்ஷிப்புக்கு மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் ஜெயிச்சு இந்த சாம்பியனே எடுத்துருவான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். ஆடியன்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க. கடைசியில் அவர் ஸ்பீச்சை முடிக்கிறப்ப தான் ஆடியன்ஸ் வந்து மூவ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதை கேட்பாங்க. ஆனால் வந்து செத்ரோலின்ஸ்ட்டை பேசிக்கிட்டு இருந்த கந்தர் என்ன சொல்லுவார்னா, நீ தகுதி இல்லை இதுக்கு, இனிமே இவன் தான் எனக்கு வேணும், இவன் கரெக்டா இருப்பான், நீ ஓடிற அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ரெண்டு பேரையும் பார்த்து நக்கல் பட்டு செத்ரோலின்ஸ் அந்த இடத்துல கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் சிஎம் பங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ராயல் ரம்பிளில் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் யார் ஜெயிக்க போறான்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புவார் செமி ஜெயின் சிஎம்முக்கும். அதுக்கப்புறம் வந்து செமி ஜெயின் வரும்போது கேரங்கஸ் கூப்பிட்டு செமி ஜெயினும் கேரங்கஸுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். உனக்கு சொந்தமாக புத்தியே கிடையாது. நீ செத்ரோலின்ஸ், கெவின் ஓவன்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு போயிடு. இங்கெல்லாம் உனக்கு சொந்த புத்தியே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவார் கெவின் ஓவன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் டேவில் வந்து ஜேடி மெக்மனோ அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீட் பிரதர்ஸ் வந்து இந்த மேட்சை வந்து பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ஜேடி மெக்மனோ அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன்ஷிப் கை மாறாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டே நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து ஜேடியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் கூட தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இந்த மேட்ச்சில் கடைசியில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, வைக்கிங் ரேடர்ஸ் டாமினிக் மிஸ்டரியோ வச்சு முடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. சாம்பியனா ஆனால் அவருக்கு ரீட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பிட்டிட்டினோவை பார்த்து லூடி கிங்கேஸ்வர் பேசிக்கிட்ட மாதிரி இம்பீரியத்துக்கு வர வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் கோஃபி கிங்ஸும் சேவியர் வுட்ஸும் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுப்பாங்க. இன்டர்வியூ கொடுத்துட்டு அவங்க வந்து ரிங்குல வருவாங்க. ரிங்குல வந்து யார் கூட மேட்ச் விளையாட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்சை பற்றி தான் பேசுவாங்க. அதாவது ரேம் ஸ்டுடியோ எல்டபிள்யூ உள்ள கூட கான்ட்ரவர்சியை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரேம் ஸ்டுடியோ டீமும் எல்டபிள்யூ டீமும் ரிங்கில் இருக்கும்போது கோஃபி கிங்ஸ்டும் சேவியர் வுட்ஸும் மைக்கை எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டே வரும்போது ஆடியன்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிங்குல வந்தோடனே
மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேமிஸ் ஸ்டுடியோ வர்சஸ் சேவர் வுட்ஸ், இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து சேவர் வுட்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அடிச்சு போட்டு ரேமிஸ் ஸ்டுடியோ அடிச்சு போட்டு ஆடியன்ஸ் சைடில் இருந்த கோஃபி கிங்ஸ்டன் ஃபேமிலிகிட்டையும் சேவர் வுட்ஸ் அவரோட ஃபேமிலிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து நியூ டேவை திட்டி ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் தூக்கி சேவர் வுட்ஸ் மூலியம் விட்டுறிவாங்க. கோஃபி கிங்ஸ்டன் தடுத்து உள்ள போய் மேட்சை கண்டினியூ பண்ணுவார். அதை பயன்படுத்தி ரேமிஸ் ஸ்டுடியோ இந்த மேட்சை முடிச்சு விட்டு வின் பண்ணிட்டார். 6-9 போட்டு வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் செமிசைனும் பேசிக்கிறாங்க. கடந்த வாரம் கான்ட்ரவர்சியை பற்றி பேசிக்கிறாங்க. தெரியாமல் அடிச்சிட்டேன்னு சொல்லுவார். சரி விட்டே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் செத்ரோலின்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீ ரோமன் ரிங்ஸோட இன்னும் டீமில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் நீ இனிமேல்ட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ வருவார். ஜே ஈசோ வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ராயல் ரம்பிளில் விளையாட போகிறேன், ராயல் ரம்பிளில் வின் பண்ணி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜே ஈசோ ஒரு தரமான ஸ்பீச்சை கொடுப்பாரு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண லைரா ஃபர்ஸ்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ண போகிறது யார்கிட்ட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பேசி அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்த செக்மெண்ட் நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மேட் டீம் வந்துடும். அமெரிக்கன் மேட் டீம் வந்த உடனே சார்ட் கேபிள் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். உனக்கா அப்படின்னோடனே இல்லை ஷாக் ஆனோடனே இல்லை என் டீமுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என் டீமில் உள்ள மெம்பர்ஸ் இவங்க தான் மோத போகிறாங்கன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இந்தாண்ட வந்த உடனே அண்ணன் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா அகாடமி. அதை வந்து கிண்டல் பண்ணுவோம். என்னடா டிக்டாக் டான்ஸ்லாம் விளையாண்டுருக்கீங்க, உங்களுக்குலாம் கேவலமா இல்லையா, டிக்டாக் தான்டா நீங்க டான்ஸ் பண்ண லாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பெனிகா பிளேயர் அண்ட் நயோமி வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து லிவ் மோர்கன் அண்ட் ரிக்கி ரண்டக்கல் இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். பெனிகா பிளேயர் வந்து லிவ் மோர்கனுக்கு தன்னோட ஃபினிஷர் கனெக்ட் பண்ணோடனே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் நயோமியை வச்சு பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஜட்மெண்ட் டேவை சேர்ந்த ரிக்கி ரண்டக்கல் அண்ட் லிவ் மோர்கன் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் ரீகா ரிப்ளே வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ கொடுத்தோடனே பெய்லி வந்து ரீகா ரிப்ளே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யூஎஸ்கே வந்து பெய்லி வந்து என்ன செய்வாங்கன்னா உன்னை சாட்டர்டே பார்த்துக்கிற, அதாவது ராயல் ரம்பிளில் உன்னை கவனிச்சிக்கிறன்ற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கியா சென்ட்ன்றவங்க ஒருத்தவங்க வருவாங்க, என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன நடந்துச்சுக்கிட்டிங்கன்னா பென்டாவை பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க. பென்டாவை பற்றி என்ன வீடியோ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பென்டா வந்து ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ப்ரொமோ ஒன்று வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பால் கிமன் வர்றாரு. பால் கிமன் வந்து என்ன செஞ்சார் இந்த செக்மெண்ட்டை குயிக்காக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் ஸ்பீச் வந்து நம்மளோட ஏகேஎன் ரெஸ்லிங் தமிழ் சேனலில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன பேசினா தமிழில் அப்படியே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதனால் இங்கே குயிக்காக சொல்கிறேன். 2K25 போஸ்டர் ஓப்பன் பண்ணி விட்டார். அதில் வந்து ரோமன் ரிங்ஸ் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சு ரோமன் ரிங்ஸ் தான் வந்து அவரோட இழந்த எல்லாத்தையும் பெற போறார். அவரால் ராயல் ரம்பிள் ஜெயிக்க போறார். ராயல் ரம்பிள் ஜெயிச்சு தன்னோட பேக் டைட்டிலுக்கு போக போறான்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு கிளம்ப போற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ட்ரீம் மெக்கன்ரே அங்கே ஒரு ட்ரீம் மெக்கன்ரே வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா நீ வந்து எனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பால் கிமனை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த பிளட் லைன் உருவாகிறதுக்கே நான் தான் காரணம். பிளட் லைன் நான் இல்லைன்னா உருவாயிருக்காது. ஏன்னா பிளட் லைனுக்கு ஒரு அப்பனா அது நான் தான். ஏன்னா 2020 ராயல் ரம்பிளில் நான் தான் ஜெயிச்சேன். ரோமன் ரிங்ஸ் எலிமினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிராக்கை வின் பண்ணிட்டேன். பிராக்கை வின் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஆள் இல்லாமல் நீ தவிச்ச, அதனால தான் நீ ரோமனோட போய் சேர்ந்து அப்போதான் நீ பிளட் லைனை உருவாக்கினா, நீ ஒரு நல்ல புத்திசாலி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்கிறத நீ உன்னோட எனக்கு ஒரு உதவி செய்யணும், நான் சொல்கிறத போய் நீ உன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னை அடித்து துவம்சம் பண்ண போகிறேன் இந்த ராயல் ரம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி நான் என்னோட ட்ரைபிள் சீஃப் சொல்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் ட்ரைபிள் சீஃப்னு சொன்னோன்னே நான் சொன்னது உன் ஆள் ரோமன் ரிங்ஸ் கிடையாது, உன்னோட பாய் சிஎம் பங்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பென்டாவும் அதை பேரன் பேக்கரும் முறைச்சிப்பாங்க. 2 பேரும் ராயல் ரம்பிள் இருக்கிறதுனால 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. அங்கே வந்து பேரன் பேக்கர் கொஞ்சம் கடுப்பாயிட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கடைசியாக மெயின் இவெண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துடும். மெயின் இவெண்ட் செக்மெண்ட்டில் ட்ரீம் மெக்கன்ரே வர்சஸ் செமி ஜெயின் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து செமி ஜெயினுக்கு மூக்கில் இருந்து பிளட் வரும். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்காக செமி ஜெயின் கடுமையாக போராடுவார். ஆனால் ட்ரீம் மெக்கன்ரே யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு வந்து ரோப்பில் காலை வச்சு பின் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிடுவார். ட்ரீம் மெக்கன்ரேவுக்கும் செமி ஜெயினுக்கும் நடந்த ஃபியூடில் இத்தனை வருஷமாக நடக்கிற ஃபியூடில் வந்து செமி ஜெயினால் ஜெயிக்க முடியல. ட்ரீம் மெக்கன்ரே தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வகையிலையும் ட்ரீம் மெக்கன்ரே ஜெயிச்சிருவாரு. ட்ரீம் மெக்கன்ரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ட்ரீம் மெக்கன்ரே சும்மா இல்லாம செமி ஜெயினை போட்டு அட்டாக் பண்ணுவார். மீண்டும் தன்னோட ஆக்ரோஷத்தை காமிப்பாரு.
ரோல் பின் பண்ணி தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்ரிட்ட கெஞ்சுவார். செமிஜின் அதெல்லாம் ரெஃப்ரி கண்டுக்க மாட்டார். அதனால் திருப்பி போய் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணோன்னே கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் வந்து செமிஜினை காப்பாற்றுவார். கோடி கட்டர் ஒன்று போடுவார். அதுக்கப்புறம் கோடி கட்டர் போட்டு நின்றுட்டு திரும்ப காட்டிலும் அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா கெவின் ஓவன்ஸ் பின்னாடியே வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார். கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணோன்னே கோடி ரோட்ஸை மீண்டும் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு நிற்கிற நேரத்தில் ட்ரீம் மேக்கர் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவரை காப்பாற்றுறதுக்கு விதமாக, அதாவது கோடி ரோட்ஸை காப்பாற்றுறதுக்கு விதமாக என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா செமிஜெயின் வரலான்ட்டு எதிர்பார்ப்பாங்க. கோடி ரோட்ஸ் போன வாரம் எப்படி செத் ரோலின்ஸை பிடிச்சி வச்சிருந்தாரோ ராவுல, அதே போல இந்த வாரம் ட்ரீவ் மெக்கன்ட்ரி கோடி ரோட்ஸை பிடிச்சி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து செமிஜெயின் ஹெல்வா கிக் ட்ரீவ் மெக்கன்ட்ரி கூட பார்ப்பார். ஆனால் ட்ரீவ் மெக்கன்ட்ரி நவுந்துடும். அந்த ஹெல்வா கிக் போன வாரம் செத் ரோலின்ஸ் விழுந்த மாதிரி இந்த வாட்டி கோடி ரோட்ஸ்க்கு விழுந்துடும். பயங்கரமான கிக்காக இருக்கும். கோடி ரோட்ஸால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ட்ரீவ் மெக்கன்ட்ரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிளம்பி, அதுக்கப்புறம் வந்து ஷாக்கிங்காக இன்னைக்கு செமிஜெயின் அப்புறம் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து தட்டி கொடுத்துக்கிட்டு நான் செய்ய வேண்டியது நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செமிஜெயின் சாரின்ட்டு போகிற. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிப்பார். அவங்க உள்ள ஃபேன்ஸுக்காக பேச ஆரம்பிப்பார். எதை பற்றி பேச ஆரம்பிப்பாருன்னு கேட்டிங்கன்னா இது அவரோட ஹோம் டவுன்றதுனால அவர் வந்திருந்தார். அவர் வந்த இடத்துல அவர் மூஞ்சிலே போக்குன்னு ஒரு கிக்கு விட்டுட்டாரு செமிஜெயின். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட போய் சாரின்னு கேட்டாலும் செமிஜெயின் வந்து கேட்டதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே புண்ணியம் கிடையாது. ஏன்னா அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் செமிஜெயின் போனதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிப்பார். இங்கேருந்து பார்க்குறதுக்கு கூட உங்களை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா இது வந்து பெரிய ப்ரோமோ. இந்த ப்ரோமோவுக்கான டெடிகேட் வீடியோ நம்ம சேனலில் ஏகே இன்ட்ரெஸ்டிங் தமிழ் சேனல் இருக்குது, அங்கே போய் பார்த்துங்க. இதில் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா பேச கொஞ்ச நேரத்தில் சிஎம் பங்கு வந்துடுவார். சிஎம் பங்கு வந்து நீ சாம்பியனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்திருக்கேன். 430 நாள் சாம்பியனாக இருந்திருக்கேன். நீ ராயல் ரம்பிளில் விளையாட போகிற முக்கியமான மேட்ச் நீ உன் டைட்டில் எடுக்கிற. அந்த டைட்டில் எடுத்து கெவின் ஓவன்ஸை தோக்கடிக்கிற. கெவின் ஓவன்ஸை தோக்கடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ணுறேன். ராயல் ரம்பிள் வின் பண்ணதுக்கப்புறம் உன் கூட வந்து நான் ரெசில்மேனியாவில் மோதிரம் உனக்கு எனக்கும் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு சிஎம் பங்கு. இதை பார்த்த கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் இந்த வேர்ல்டு நீ கிடையாது, பெஸ்ட் இந்த வேர்ல்டை முடிக்கிறான், பெஸ்ட் இந்த வேர்ல்டு டம்மி இந்த வேர்ல்டை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பீச் முடிஞ்சு அந்த இடத்துல இந்த வாரத்துக்கான ரா முடியும். தரமாக இருந்துச்சு இந்த வாரம் ரா.